சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி சோயா மசாலா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சோயாவை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட 2 டீஸ்பூன் வீட்டிலே செஞ்சு 65 மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் பட்டை பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 65 மசாலையும் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இந்த உப்பு இப்போ போதும். நம்ம அடுத்த கிரேவி செய்ய போகும்போது நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்மளுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா செய்கிறதுக்கு 4 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணியில் 2 இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்துடலாம். நம்ம மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருளையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ புளிப்புக்காக 2 தக்காளி மட்டும் எடுத்து வதக்கிடுவோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். வதங்கிட்ட தக்காளி. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த வரமிளகா, மல்லி, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையோடையும் நம்ம தக்காளியும் வதக்கி வச்சுருந்தோம். அதையும் சேர்த்து நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு. நம்ம எண்ணெய் சீட்டில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சோயா, அதை லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோயா எல்லாத்தையும் வதக்கலாம். லைட்டாக எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே 65 மசாலாவில் உங்களுக்கு உப்பு இருந்தது, அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா, அதுக்கப்புறம் நம்ம சோயா எல்லாத்துலேயுமே அது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி இருந்தாவே போதும். ஒரு மாதிரி கிரேவி ஆயிடும், செமி கிரேவி ஆயிடும். நம்ம இந்த இடத்துல நான் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு 2 பெரிய வெங்காயம், அதை எடுத்து தூவிக்கலாம். மல்லித்தலை கொஞ்சமாக தூவிக்கலாம். நம்ம சோயா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சோயா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்திக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, தோசைக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.